ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் நான் கொடுக்கல அப்படின்றதுக்காக இன்றைக்கி பேட் கமெண்ட்ஸ் போட்டேங்க. நண்பர்கள் எல்லாருமே என்னை கொஞ்சம் நம்புகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் மார்க் எல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் ஆஃப் பண்ணாமல் போட்டிருந்தேன். ஆனால் வின்னிங் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு காரணங்கள் சொல்கிறீங்க. ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நான் ஃப்ராடாகவே இருந்துட்டு போகிறேன். அதை பற்றி எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. நீங்கள் எடுத்தாலும் சரி, எடுக்கலைன்னு சரி, எப்படியோ போயிட்டு போங்க. அதை பற்றி எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் வின்னிங் வரட்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வச்சு தான் நான் கெஸ்ஸிங் எடுத்து போடுறேன். நிறைய நம்பர்ஸ் போட்டு லாஸ் ஆகக்கூடாது. 2 நம்பர்னாலும் 2 நம்பரில் ஒரு நம்பரில் 2 நம்பரே பாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? முன்னாடியே அமௌண்ட்டு கேட்குறேன் அப்படின்னா நான் ஃப்ரீயாக கொடுத்து ஷேர் அமௌண்ட் கொடுக்குறேன்னு ஏமாத்துறதுனால தான் நான் பண்ணேன். இப்போ அதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்ட 4000 5000 கட்டி ஏமாந்து இது பண்ணுவீங்களோ அங்கே நீங்கள் பண்ணிக்கங்க. எனக்கு அதை பற்றி ஆட்சேபனையே கிடையாது. சரிங்களா? நான் வின்னிங் எடுக்கிறது உண்மை அப்படிங்கிறது கண்டிஷனாக எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். சரிங்களா? இதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இப்போ நான் எடுக்கக்கூடிய இதை என்னோடய ஒரிஜினல் வாட்ஸ்அப், நான் அனுப்பக்கூடிய வாட்ஸ்அப் இது. சரிங்களா? நல்லா பார்த்துக்கங்க. 16ஆம் தேதி 16 3வது மாதம். இது இப்போ 5வது மாதம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. கரெக்டாக 77/10 ரிசல்ட்டு. 77/10 ரிசல்ட்டு. சரிங்களா? இது 77/10க்கு இங்கே எனக்கு ஃபுல் வின்னிங்ஸ். இதே ஒன்று இங்கே போட்டிருந்தா 4 டிஜிட்டே எனக்கு வின்னு. எடுத்துட்டும் எனக்கு போட முடியாமல் போச்சு. அவசரமாக நைட்டு எழுதி வச்சுட்டேன். இதை எழுதி வச்சுக்கிட்டு காலையில் போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓவர்செல் பண்ணி எல்லாம் எடுக்கும்போது எனக்கு வீட்டில் சொந்தத்தில் பத்திரிக்கை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த அன்னைக்கு பத்திரிக்கை கொண்டு வந்தது அவசரமாக அனுப்பிச்சுட்டு போட்டு மறுபடியும் பார்க்குறேன், டைமிங் ஆகிடுச்சு, போட முடியல. போட்டிருந்தேன்னா இது 77/10 ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். இது ஒரு அமௌண்ட்டு எனக்கு. இது மட்டும் இல்லாமல் எனக்கு அனுப்பிச்சதில் நான் அதுக்கப்புறம் போட்டதில் எனக்கு அமௌண்ட்டு பாருங்கள், எக்ஸஸ் அமௌண்ட்டு 26,255. இதெல்லாம் கழிச்சது போட்டது எல்லாம் போக 26,55. இதில் இன்னொரு வேடிக்கை பாருங்கள். 17ஆம் தேதி அன்னைக்கு டியரில் 17ஆம் தேதி நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. 17ஆம் தேதி 3வது மாதமே 6 மணிக்கு, அதாவது 13/3/2024 6 மணிக்கு டியரு. சரிங்களா? 6 மணி டியரு. 6 மணி டியரில் 971 ஃபுல் வின்னிங். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் அமௌண்ட்டு பாருங்கள், வின்னிங்ஸ். இது வின்னிங் அமௌண்ட்டு மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், 28,000 வின்னிங்ஸே. எக்ஸஸ் அமௌண்ட்டு இந்த அளவுக்கு இருக்குது. சரிங்களா? எக்ஸஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்குது, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு கணக்கு. இது நம்பிக்கையோடு இருந்து வந்தால் மட்டுமே என்கிட்ட வாங்க. இல்லை எனக்கு இதோட போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தைரியமாக போய்க்கங்க. அதை பற்றி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. நீங்கள் கொடுத்து தான் நான் பெரிய ஆள் ஆகணுங்கிறதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. சரிங்களா? நாளைக்கான ஒரு சின்ன கெஸ்ஸிங்ஸ். சரிங்களா? இது 2015 சார்ட்டு. இந்த சார்ட்லேருந்து இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு மட்டும் மார்க் பண்ணி காட்டிடுறேன். நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எடுக்காமல் போனாலும் சரி, அதை பற்றி எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. ஓகேங்களா? நான் அதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன். வந்தாங்கன்னா எடுத்து கொடுக்குறதுக்கு நான் ரெடி. வரல அப்படின்னா விட்ருங்க. என்னை பற்றி எதுவுமே கேட்கவும் வேண்டாம். சரிங்களா? கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன்லேயே வைக்கிறேன். கழுவி ஊற்றுறவங்க யார் கழுவி ஊற்றணுமோ கழுவி ஊற்றிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு 82 86 82 86. இதிலேருந்து உங்களால் எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கங்க. எடுக்க முடியலையா
விட்டுட்டு உட்காந்துக்கங்க. சரிங்களா? தேங்க்யூ.